வணக்கம். வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள். கள்ளக்காதல் மோகத்தில் இருந்த தாய், காமம் கண்ணை மறைத்தது. கள்ளக்காதலர்களுக்காக பெற்ற மகளை கிணற்றில் தூக்கி எறிந்து கொலை செய்த தாய். மேலூர் அருகே 5 வயது சிறுமியை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய தாய். உடன் விளையாடிய சிறுமி அளித்த தகவலின் பேரில் சிறுமியின் தாயை கைது செய்த காவல்துறையினர். கள்ளக்காதலன் உட்பட 2 பிடித்து விசாரணை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் உலகநாதபுரத்தை சேர்ந்தவர் சமயமுத்து. இவருக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணமாகி மலர்செல்வி என்ற மனைவியும் கயல்விழி மற்றும் கார்த்திகா என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சமயமுத்து துபாயில் வேலை செய்து வரும் நிலையில் மனைவி மலர்செல்வி தனது 2 பெண் குழந்தைகளுடன் உலகநாதபுரத்தில் வசித்து வருகின்றார். இந்நிலையில் மலர்செல்வி தனது 5 வயது மகளான கார்த்திகாவை காணவில்லை என்று மேலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் சிறுமியின் தாய் மலர்செல்வி முன்னுக்கு பின்னாக தகவல் அளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் சிறுமி கார்த்திகாவுடன் விளையாடிய அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு சிறுமி கார்த்திகா விளையாடிவிட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில் மீண்டும் அழுதபடியே வந்ததாகவும் தாய் மலர்செல்வி மிரட்டியபடி அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் சிறுமி கார்த்திகாவின் தாய் மலர்செல்வியிடம் உரிய முறையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மலர்செல்விக்கும் அதே பகுதியை சேர்ந்த உறவினரான பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகியோருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்ததாகவும் தெரிகின்றது. இந்நிலையில் சம்பவத்தன்று மலர்செல்வி தனது வீட்டில் கள்ளக்காதலுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்த நிலையில் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வந்த சிறுமி கார்த்திகா இதனை பார்த்துவிட்டு தனது தந்தை சமயமுத்திடம் கூறிவிடுவதாக சொல்லியதால் சிறுமியை கள்ளக்காதலுடன் மிரட்டிய தாய் கடைக்கு அழைத்து செல்வதாக கூறி அருகில் ஆள் அரவமற்ற பகுதியில் உள்ள தண்ணீரில் உள்ள கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல வீட்டிற்கு வந்துள்ளார். மேலும் விளையாட சென்ற சிறுமி காணாமல் போய்விட்டதாக கூறி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து தேடுவது போலவும் நாடகமாடியதுடன் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மலர்செல்வியை கைது செய்த மேலூர் காவல்துறையினர் மலர்செல்வியை சம்பவ இடத்திற்கு நள்ளிரவில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் நள்ளிரவு நேரம் என்பதால் கிணற்றில் இருந்து சிறுமி கார்த்திகாவின் உடலை மீட்பதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் இன்று காலை தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கிணற்றில் இருந்து சிறுமி கார்த்திகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மலர்செல்வியின் கள்ள காதலர்களான பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகிய 2 பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் பாட்டி காத்தாயி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த சிறுமியின் தந்தை சமயமுத்து துபாயில் இருந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் கள்ள தொடர்பு காரணமாக பெற்ற குழந்தையின் தாயை கிணற்றில் தள்ளி கொலை செய்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உங்கள் பகுதியில் உள்ள செய்திகளை அறிந்து கொள்வதற்கு வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்தியுடன் இணைந்திருங்கள். நன்றி.